இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தியா எப்படி இருக்கா? சாப்பிட்டாளா? மேடம் சாப்பிட்டா மேடம். நானே என் கையால சமைச்சு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன் மேடம். ஐயோ, தியாக்கு ஒன்றும் ஆகல? ஒன்றும் ஆகல மேம், நல்லதா இருக்கா. ஏன் மேடம்? இல்ல, நீங்களே சமைச்சேன்னு சொல்றீங்களே அதான். மேடம் இது கொஞ்சம் சுமாரான காமெடி தான் மேடம். இருந்தாலும் உங்களுக்காக சிரிக்கிறேன் மேடம். சிரிச்ச மேடம். என்னக்கா மாமாவோட ரொமான்ஸா? சுமார் பேசு பேசு. சரி, தியா எங்க ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமா மேடம், நானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். ஈவினிங் போய் கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் வீட்ல பாப்பாவோட ஸ்கூல் ட்ரெஸ்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் ஊற வச்சிருக்கேன். மேடம் உங்க ட்ரெஸ் ஏதாவது துவைக்கிறது இருந்தா சொல்லுங்க மேடம். என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், அது என் ட்ரெஸ் நீங்க துவைச்சு போடுறீங்க, உங்க ட்ரெஸ் நான் துவைச்சு போடுறது தப்பு இல்லையே. ட்ரெஸ் துவைக்கிற அளவுக்கு வந்தாச்சா? மஜாதான். பேசு பேசு. பேசாம இரு, இல்லனா வாங்குவேன். சரி சரி, நான் வைக்கிறேன். மேடம் மேடம் என்ன மேடம், ஃபோன் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகல, உடனே வச்சா எப்படி? வேற என்ன பண்ணணும்? மேடம் ஏதாவது பேசுங்க மேடம். என்ன என்ன பேசுறது? மேடம் நம்ம ஃபியூச்சரை பத்தி. ஃபியூச்சர்னா தியாவை நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது தியாவோட ஃபியூச்சர் மேடம், அதுக்கெல்லாம் நான் வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்கேன் மேடம். நான் கேக்குறது நம்மளோட ஃபியூச்சரை பத்தி மேடம். நம்ம ஃபியூச்சரா? அக்கா ஃபியூச்சர் பிளான் உனக்கு புரியலையா? தியாவுக்கு தங்கச்சியோ தம்பியோ வரதுக்கு பிளான் சொல்றாரு. இது கூடவா தெரியல? மேடம் கேக்குதா? ஹலோ பேசு பேசு. அது நமக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? தியா தான் நம்மளோட ஃபியூச்சர். ஓகே மேடம். என்ன குரல் ரொம்ப சோகமாயிடுச்சு? எதிர்பார்த்தது நடக்கலன்னா குரல் எப்படி மேம் சந்தோஷம் இருக்கும்? நீங்க நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல, நான் காலை கட் பண்றேன். தியா வந்ததும் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. ஐயோ அக்கா அக்கா அக்கா, என்னக்கா நீ உடனே கட் பண்ணிட்ட? பாவம் மாமா ஃபீல் பண்ணிருப்பார்ல. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ 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 பேசு பேசு. ஏய் வாலு, சும்மா இரு நீ. இல்லக்கா, ரொமான்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அச்சச்சச்சச்சோ, வெக்க வந்துருச்சு பாரு. நீ அன்னைக்கு இருந்து எடுத்து காலி பண்ணு. பேசுக்கா. என்னத்த எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா மாப்ள, வீட்ல நிறைய வேலை எல்லாம் அப்படியே கிடக்கல. ஓகே ஓகே, நான் ஒன்னும் தடுக்கல. இருந்தாலும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அத்த, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன கேளுங்க, உடனே நான் வந்து நிப்பேன். கண்டிப்பா. அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்கண்ணே. சரி, ஒரு நிமிஷம். அக்கா என்னக்கா எல்லாருமே கிளம்பிட்டீங்க? என்ன என்ன பண்ண சொல்ற? எத்தனை நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அக்கா இப்ப நான் இங்க மதி அஞ்சலி இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இங்க அஞ்சலிய நடிக்க வந்திருக்கேன். உங்களாலதான் அவரு என்ன இங்க அஞ்சலிய நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எல்லாருமே கிளம்பிட்டீங்கன்னா உடனே என்ன அவர் இங்க இருந்து கிளப்பி விட்டுருவார்ல. ஆமா, அதுக்கப்புறம் அப்பா சாவுல இருக்கிற மர்மத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அம்மா எங்க இருக்காங்க? அவங்க பின்னாடி யார் இருக்காங்க? இந்த காரணத்தெல்லாம் எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? யோசிக்கவே இல்ல பாரு. போக எனக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி, அம்மா அண்ணன் இங்கே இருந்தா உன்னை இங்கே இருக்க வைப்பார்ல? ஆக்கா கண்டிப்பா. அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்கள இங்கே இருக்க வைக்கிறேன். ஆனா அஞ்சலி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நீ எவ்வளவு சாமர்த்தியமா இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தை நீ யாருன்னு காட்டி கொடுத்துரும்.
சரி வா போலாம். துளசி, நீயும் எங்க கூடயே வந்துற. போற வழியில தானே வீடு, நாங்க விட்டுட்டு போறோம். இல்லம்மா, என்னத்த கேப்ல போறீங்களா? ஆமா மாப்பிள்ள. என்னத்த நம்ம வீட்ல கார் இருக்கு, கேப் புக் பண்ணி போகணுமா என்ன? நான் வந்து டிராப் பண்ண மாட்டேனா? சரி வாங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் டிராப் பண்றேன். மகேஷ், ஆ? ம்? நாங்க எல்லாரும் ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. நாங்க வந்துட்டு போறதுல வருத்தம் இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. ஆனா நான் சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்களே, அவங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்களே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. ஏமா, இங்க ஒரு 2 வாரம் இருந்துட்டு போலாம்ல? அது இல்ல துளசி, அங்க வீட்ல மா, அஞ்சலி இங்க தனியா இருக்காமா, கன்சீவா வேற இருக்கா. அவளை கூட இருந்து நாம தானே பாத்துக்கணும். துளசி, ம்? அவங்க பாவம், அவங்க வீட்டுக்கு போட்டோம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட அஞ்சலிய பாத்துப்பேன். அப்படி இல்ல, என்னதான் நீங்க கூட இருந்தாலும் அம்மா கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. நீங்க 24 மணி நேரமும் உங்க வைஃப பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் யார் பாத்துப்பாங்க? அதுவும் முக்கியம் இல்ல. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது துளசி. அத்தைக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. துளசி சொல்றதும் சரிதான். அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டே போறோம். ஓகே ஓகே. தியா, சொல்லுங்க ஆண்டி. நீ ஸ்கூலுக்கு போல? இல்ல, ஏன்? இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் தானே? இன்னைக்கு அம்மா லீவ் எடுக்க சொல்லிட்டாங்க. எதுக்கு? அம்மா, நான், வெற்றி அப்பா எல்லாரும் சினிமாக்கு போறோம். 3D படம். நாங்க அப்படியே சினிமா பார்த்துட்டு வெளியில ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு பார்க்கு அப்புறம் பீச்சுக்கு போறோம். ஏடி, நீ கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு பார்க்கு, பீச், தியேட்டர்லாம் கேக்குதோ? உன்னை அப்படியே போட்டா ஐயோ